எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். எசேக்கியேல் 18:31. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான என் அன்பு சகோதரங்களே, நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவரோடு இன்னும் அளவுக்கு அதிகமாக இணைத்துக் கொள்ள இந்த அற்புதமான தவக்காலத்தினை எமக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய நாளின் நற்செய்தியிலும் இறைவார்த்தையிலும் நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆழமான செய்தியை எங்களுக்கு இன்றைய இறைவார்த்தைகள் தருகின்றது. என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே உறவு இல்லாமல் நாம் ஒருவரும் வாழ முடியாது. ஆகவே எமக்கு அடுத்திருப்பவர்கள் அல்லது எம் சகோதரங்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை இன்றைய நாளிலே எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. விசேட விதமாக பகரங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆதி காலத்திலே கொலை செய்தல் என்பது ஒரு பெரிய சாபமான பாவமாக இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகின்றார், அந்த கொலையை விட கொடியது நம் சகோதரங்களில் உறவுகளில் நாம் ஒற்றுமையாக இல்லாமல் அவர்களை அறிவிலியே முட்டாளே என்று சொல்லி நாம் பேசுவது. ஆகவே இன்றைய நாளிலே இந்த நாள் வாசகம் நமக்கு தருகின்ற செய்தி, இந்த உலகத்திலே நாம் போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எப்பொழுதும் சில நேரங்களில் சுயநலமான வாழ்க்கை நாங்கள் வாழ எத்தனிக்கின்றோம். ஆகவே சில நேரங்களில் எங்களது இரத்த உறவுகள் மாத்திரம்தான் எம் சகோதரங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் தருகின்ற வார்த்தை, எமக்கு அடுத்திருப்பவர்கள் யாரெல்லாம் எம்மை கடந்து செல்கிறார்கள், யாரெல்லாம் எம்மை உற்று நோக்குகிறார்கள், யாரோடு எல்லாம் நாம் பழகுகின்றோம், இவர்கள் எல்லோருமே எங்களுடைய சகோதரங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் பலியை அல்ல, நான் இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நாம் இன்றைய நாளிலே நாங்கள் பலிகளை செலுத்துகிற பொழுது நீங்கள் உங்கள் உறவினர்களோடு, அதையும் தாண்டி உங்கள் சகோதரங்களோடு நீங்கள் மனத்தாங்களாய் இருந்தால் அந்த பலியை நீங்கள் பீடத்துக்கு முன்பாக வைத்துவிட்டு அவர்களோடு ஒன்றித்து உறவாடிவிட்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த உலகம் மிகவும் சூழ்ச்சிகரமானது. எங்களுடைய சுய லாபங்களுக்காக அல்லது எங்களுடைய தனிப்பட்ட எங்கள் குடும்பங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் அடுத்தவரை பல வழிகளில் ஒதுக்குகின்றோம். சில நேரங்களில் ஏன் வீண் வம்பு என்று சொல்லி நாம் எமக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பாவங்களில் இரண்டு வகையான பாவங்களாக இருக்கிற சின் ஆஃப் ஒமிஷன், அதாவது செய்ய தவறுகின்ற பாவங்களை நாம் செய்து கொண்டு வருகின்றோம் பிரியமான சகோதரங்களே. ஆகவே இறைவன் படைத்த ஒவ்வொரு உயிரும் எம் சகோதரங்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான தவக்காலத்திலே நாம் அடுத்தவரோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவர் காட்டிய இறை வார்த்தையை மிகவும் ஆழமாக பகிர்ந்து கொள்வோம். பக்தருக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பக்தர்கள் தான் விரும்பியதை கடவுளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் உண்மையான சீடன் ஆண்டவர் விரும்புவதை அவருக்காக செய்து முடிப்பான். ஆகவே பக்தனாக இல்லாமல் சீடனாக மாறி நம் சகோதரங்களோடு ஒரு அன்பான, ஒரு உறவான, ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை முறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுவோம் பிரியமான சகோதரங்களே. ஆகவே எல்லா மனிதர்களும் என் நண்பன், எல்லாரும் எம் சகோதரங்கள் என்ற உண்மை தத்துவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம். ஆமென்.